கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் புறப்பட்டு போவோம். ரெண்டு பேதுருவுக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசி. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா. எல்லா பிள்ளைகளும் தலைகளை தாழ்த்தி கைகளை உயர்த்தி, இயேசு ராஜா எங்களோடு பேசுவீராக என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா காருண்யத்தினால் கொண்டீரே. அன்பின் ஆண்டவரே, இந்த காலையில் எங்களோடு பேசுவீராக. உடைய நல்ல வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டுடைய காருண்யம் ரொம்ப பெரியது. வானத்துக்கும் பூமிக்கும் தேவன் மகிமையான ஒரு காருண்யத்தை ஆண்டவர் வைத்து, ஆண்டவருடைய தயவும் கிருபையும் மனிதனை சந்தித்திருக்கிறது. வானத்து கீழும் பூமிக்கு மேலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய காருண்யம் பெரியது. இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும், உம்முடைய காருண்யத்தினாலே என்னை நீர் சந்திக்க வேண்டும் என்று நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. முன்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைங்களாம் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, காருண்யம் நமக்கு தேவை.
உங்களுக்கு தேவை. பக்கத்தில் சொல்ல, உனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது ஆண்டவருடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். அதை நீங்க விசுவாசிக்க வேணும். நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய காருண்யம் எங்கள் வாழ்க்கையை என்ன செய்யட்டும், சந்திக்கட்டும். உம்முடைய காருண்யம் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடத்துல போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்து தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, அவருடைய வார்த்தையை கொண்டுதான் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்று கேட்டால், இயேசு எப்படி இருக்கிறார்? அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, யோவான் 1:14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திற்கு என்ன செய்தது? வந்தது. அப்ப வார்த்தை தான் இயேசு. இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நீங்க போட்டோல பார்க்குற மாதிரி அழகா நீல முடி விட்டு, அழகா தாடி வச்சு, கிட்டார் வாசிக்கிறவங்க கூட அப்படி வச்சிருக்கான். இப்ப பார்த்திருக்கீங்களா? எத்தனை டிவியில பார்த்துருக்கீங்களா? அழகா முடி வச்சு, அழகா தாடி வச்சு. அந்த இயேசு அல்ல, இந்த வார்த்தைக்குள் இருக்கிற இயேசுதான் மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. போட்டோல வச்சுக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவ போட்டோல வச்சு ஆண்டுடைய பிள்ளைகள் அதை தெய்வமா பார்க்குறீங்க. நம்முடைய தெய்வம் போட்டோல இருக்கிறவர் அல்ல. நம்முடைய தெய்வத்துக்கு உருவம் கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையுள்ள வார்த்தையுமாய் இருக்கிறார். நீங்க அதனாலதான் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தையை. அதனால வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கும் கன்னி மரியாள் என்பது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு அற்புதமான மதிப்புக்குரிய ஒரு பாத்திரம். ஆனா அவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் வணங்குவதற்கு ஏதுவான ஒரு தெய்வம் அல்ல. அவர்களால் எதுவும் படைக்க முடியாது, அவர்களால் எதையும் உண்டாக்க முடியாது. சரியா? ஆகையினால உங்க வீட்டில் கூட நிறைய வீடுகளில் நான் இந்த கேரல் ரவுண்டுக்கு வரும்போது பார்த்தேன், அங்கங்க சின்ன சின்ன அந்த விக்கிரகம் என்ன செய்தது? வீட்டில் இருக்குது. அது இருக்கக்கூடாது, சாபம். விக்கிரகம் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை உங்களுக்கு சாபத்தை உண்டாக்கும். நீங்க கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை அப்படிப்பட்ட வழிபாடுகள் இருக்கலாம். நீங்க மனம் திரும்புங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்தோனியாரை பார்க்க போவதினால், சவரியாரை பார்க்க போவதினால் ஒரு மாற்றம் வரப்போவதில்லை. வேதத்தில் இருக்கிற இயேசுவை பார்ப்பதினால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். அதுதான் பெந்தேகோஸ்தே சபை. நீங்க ரட்சிக்கப்படணும், இயேசுவை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு தேவனா இருக்கணும், மற்ற ஒன்று உங்களுக்கு தேவனா இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில தீமை செய்து கொண்டே இருக்கும். அந்த விக்கிரகம் ஒருவேளை அது ஒரு இப்படிப்பட்டதான ஒரு ஆள் இருந்தது என்பதை அது என்ன செய்யலாம்? சுட்டி காண்பிக்கலாம். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பா நம்மை பெற்றெடுத்த தகப்பன ஒரு போட்டோ நம்ம சில நேரம் வீட்டில் வச்சிருக்கிறோம், அம்மா போட்டோ வீட்டில் வச்சிருக்கிறோம், நல்லது. ஆனா அம்மா போட்டோ அப்பா போட்டோவை வணங்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. இந்த தொழில் எங்க அப்பாவால தான் கிடைச்சிச்சு, இந்த வீடு எங்க அப்பாவால தான் கிடைச்சிச்சு, நான் நல்லா இருக்கிறது எங்க அப்பாவால தான் சொல்லி போட்டோ வைத்த அப்பாவையோ அம்மாவையோ என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. எனக்கு தோணுது, ஆவியானவர் சொல்றாரா என்னன்னு தெரியல, நான் சொல்றேன். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே எகிப்தின் அடிமையில் தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக மோசேயை அனுப்பி மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தின பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு கண்மலையாய் கிறிஸ்துவாய் இருந்து வழிநடத்தின பொழுது, எங்களை முன் நின்று வழிநடத்த எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி கன்று குட்டிகளை உண்டாக்கினார்கள். அந்த நாட்களிலே அங்கே ஏராளமான பேர் செத்து போனார்கள், மடிந்து போனார்கள். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் வந்ததற்கு அப்புறம் நமக்கும் விக்கிரகத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க பைபிள் ரொம்ப தெளிவா யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நீங்கள் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் வார்த்தையிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுதான் நமக்கு தேவன், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிற வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல்
பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே, அவரை அல்லாமல் ஒருவரும் எங்கே வர முடியாதாம்? தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது? பரலோகத்திற்கு வர முடியாது. இந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சத்தியம் பேசப்படுகிற சபையில இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே சத்தியத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் எல்லா பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் இருந்து நம்மை தூக்கி எடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, புறஜாதிகளை போல இருக்கக்கூடாது. அவங்க அநேக தெய்வங்கள் அவர்களுக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. அவங்க கடைசியா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு தெய்வம் காப்பாத்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு தெய்வம் நன்மை செய்யட்டுமேன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதோ ஒரு தெய்வம்ன்றது இல்லை, நமக்கு 10-15 தெய்வங்கள் அல்ல, நமக்கு ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய காருண்யம் தான் இந்த ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆண்டிடத்துல ஜெபிக்கணும், கர்த்தாவே உம்முடைய காருண்யம் என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கட்டும். இதெல்லாம் பழகணும். இந்த வார்த்தையில் இருக்கிற இயேசுவை நம்பணும். நாமெல்லாம் விக்கிரக ஆராதனையின் பின்னணியிலிருந்து வந்தவர்கள். நமக்கு ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற தேவனை, அதரிசனமானவரை நம் மனதில் நினைத்து நமக்கு தொழுது கொள்ள தெரியாது. நமக்கு முன்னாடி ஒரு விக்கிரகத்தை வைத்து அந்த படத்தை பார்த்து அதை நாம் பார்த்து பார்த்து வணங்கி பழக்கப்பட்டவர்கள் படியினாலே நமக்கு என்ன தேவைப்படுகிறதுனா, நமக்கு உள்ள இருக்கிற தேவனை நாம் அறிந்து ஆராதிக்கிறப்பலாக, நமக்கு வெளியில இருந்து முன்னாடி இருக்கிற அந்த விக்கிரகத்தை போல இருக்கிறதை தான் பார்த்து பார்த்து நம்மை ஆராதித்து பழக்கப்பட்டபடியினால் நாம் அப்படித்தான் நாம் வந்து நினைக்கிறோமே தவிர, நாம் நம்மை சந்தித்த, நம்மை ரட்சித்த, இந்த வேத வார்த்தையின்படி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனை நாம் மனதிலே நினைத்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த வேத வசனத்தை சொல்லி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு காருண்யத்தை நீர் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டுடைய காருண்யம் நம்மை மகிமையாய் நடத்த வல்லமுள்ளதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய காருண்யம் என்னெல்லாம் கொடுக்கும்னு கடந்த நாட்கள் உங்களோட பேசினேன். அது தயவு பாராட்டும், அது கிருபை உங்களுக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது உங்களுக்கு நன்மை செய்யும். குட்னஸ் அவர் காட், அது நன்மை செய்கிறதா இருக்கிறது. இந்த காருண்யம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, யார்ட்டையாய் போய் நீங்க ஒரு காரியத்துக்காக நின்னீங்கன்னா அங்க ஒரு புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பா, ஒரு நன்மை உண்டாகும். ஏதாவது ஒரு நன்மைக்காக நீங்க ஏங்கி தவிக்கிறீங்களா? ஆண்டவரே அந்த காருண்யம் எனக்கு வெளிப்படட்டும் என்று சொன்னீங்கன்னா, அந்த காருண்யம் உங்களுக்கு என்ன உண்டாக்கும்? நன்மையை உண்டாக்கும். ஆகையினால் இயேசு இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில காருண்யத்தை நமக்கு என்ன செய்ய போகிறார்? அனுப்ப போகிறார். காருண்யத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். அந்த காருண்யத்தின் ஆண்டு. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த ஆண்டு காருண்யத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? காருண்யத்தின் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் 365 நாளும் நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தை எங்களுக்கு என்ன செய்யும்? நீர் வெளிப்படுத்தி தாரும், நீர் வெளிப்படுத்தி தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காருண்யத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே இந்த காருண்யத்தின் தேவன், ஆண்டுடைய காருண்யம், நான் கடந்த நாட்களில் உங்களோடு பேசினேன். உங்களை மறுபடியும் அது என்ன செய்ய போகிறது? கட்டும். சரியா? அதை நீங்க விசுவாசிக்கணும். இடிந்து போன வாழ்க்கை, குலைந்து போன நிலைமைகள், வாழ்க்கையில எதிலெல்லாம் நீங்க சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டானோ, உடைத்து போட்டானோ, தரைமட்டமாக்கி போட்டானோ, தீக்கிரையாக்கி போட்டானோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டுகிறவராய் இருக்க போகிறார். நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கணும். பாருங்க, ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஆறாவதுல உட்காந்துருக்க கூடாது. என்னையே தான் நீங்க பார்க்கணும். என்ன நீங்க பார்க்கணும்? என் முகத்தை பாருங்க, என்னையும் பாரு, என் முகத்தையும் என்ன செய்ய பாரு. நீங்க உட்காந்துட்டு என்னத்த கட்ட அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் கட்டுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமென், கர்த்தர் கட்டுவார்ன்ற உள்ளத்துல என்ன செய்யணும்? ஆமென் சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்வார். எப்படி செய்வார்ன்றது நமக்கு தெரியாது. ஆண்டவர் எப்படி செய்வார்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அருமையான ஏசிஏ ஆவடி பாஸ்டர், தலைமை போதகர் தாமஸ் ராஜ் அவங்க பாஸ்டர், வெறும் ஒரு 30 பேர் இருக்கும்போது கொண்டு வந்து அந்த சர்ச்சில் அவங்க தலைமை பாஸ்டர் விட்டுட்டு போயிட்டாராம்.
இங்க ஒரு பாஸ்டர் உனக்கு இருக்கான்றத என்ன செய்யாத, நினைக்காத. கத்தரை பிடிச்சு கொண்டாரா. அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பிளைனா தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்னை அழைத்ததுனால அவர் நடத்துவாருன்னு நான் விசுவாசித்தேன். இன்னைக்கு அந்த சர்ச்சில் 10,000 பேர் கூடி ஆராதிக்கிறாங்க. வாழ்க்கையை தொடங்கும் போது நடத்துகிற தேவனை நம்பணும். அவர் என்ன எப்படி செய்வார்லாம் நமக்கு என்ன செய்யாது, விளங்காது. எப்படி செய்வார்னு விளங்காது. ஆனா கர்த்தர் செய்வார்ன்றதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம், வருடங்களுக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க இருந்த இடத்தையும் இன்னைக்கு கடந்து வந்த பாதையும் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்க திராணினாலே நீங்க அப்படி வந்திருக்க முடியாது. கர்த்தர் அவ்வளவு பெரிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராக இருப்பார். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துவோம். அப்படிதான் கர்த்தர் செய்வார். நமக்கு அது புரியாது. நீங்க முன்னக்கூட்டி கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாப்புல, நீங்க ஏதாவது அதுல இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, விடுவித்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் பேதுரு சொன்னா, எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் ஆண்டவரே. ஏன்? ஏற்கனவே அடி வாங்கினவன். என்ன அடி வாங்கினா? என்ன அடி வாங்கினா? சேவல் இத்தனை தடவை கூவுறதுக்கு முன்னாடி நீ இத்தனை தடவை என்ன செய்வ, மறுதளிப்ப. எத்தனை தடவை சேவல் கூவுச்சு? எத்தனை தடவை மறுதளிச்சான்? 3 தடவை. ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொல்லிட்டாரா? என்ன சொன்னாரு? நீ என்ன 3 தடவை மறுதளிப்ப. அவன் அதுக்கு என்ன சொன்னான்? செத்தாலும் சாவேனே தவிர உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். முடிஞ்சா? முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? மறுதளிச்சானா மறுதளிக்கலையா? மறுதளிச்சானா மறுதளிக்கலையா? இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு முன்னாடியே வெளிப்படுத்திட்டா, நான் தப்பிச்சிருப்பேன்னு சொல்றீங்களே. சொல்றோமா இல்லையா? ஆண்டவர் முன்னாடியே என்ன செஞ்சிருக்கணுமா இவங்களுக்கு? ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருக்கணுமா? நிறைய நேரம் பாருங்க, கர்த்தர் சில தரிசனங்களை சொப்பனங்களை கொடுப்பாரு. நீங்க நினைப்பீங்க ரொம்ப திறமையா அந்த சொப்பனத்தை பார்த்துட்டோம்னு. அது உங்களுக்கு விளங்குனா கூட அந்த சொப்பனம் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா என்ன செய்யும், நிறைவேறும், நடக்கும். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கரத்தில் இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம சில ஆட்கள் வந்து இயேசுவுக்கே மேல தாண்டிடுறாங்க. சில ஆட்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சில விஷயங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு மேல ஆலோசனை சொல்ற ஆட்களா என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் பேதுருவை போல மறுபடியும் ஆண்டவர் யோவான் 21 வந்து கடைசியில கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா ஆண்டவரே என்றான். என்னை நேசிக்கிறேன் மறுபடியும் கேட்கிறாரு. ஆமா ஆண்டவரே என்றான். நினைவு வந்துருச்சு, அத்தாடி நம்ம வந்து அன்னைக்கு சொன்னார்ல, சேவல் 2 தடவை கூற கூட 3 தடவை மறுதிப்பான, அதுலயே ஃபெயில் ஆயிட்டோம். இனிமேட்டு மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்ல வேணாம். கடைசியா அவன் சொல்லிட்டான், எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்ன ஆளை என்ன செய்யுங்க விடுங்க. அந்த மாதிரி ஏசப்பா கையில நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. நாம கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்த உடனே எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, இது இப்படி இருக்கு ஆண்டவரே, ஏன்னா அவருக்கு என்ன தெரியாதா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து இது எல்லாத்தையும் நீங்க சொன்னாலும் கடைசியா சொல்லணும், எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைய தூக்கிக்கிட்டு மோரியா மலைக்கு போறான். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவனை நீ என்ன செய்ய, பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. சரியா? ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் யார்கிட்ட கூட சொல்லலைன்னு கேட்டா, தன் மனைவிட்ட கூட அதை என்ன செய்யல, சொல்லல. சொல்லாம அவன் மோரியா மலைக்கு போறான். என்ன நடக்குன்னே தெரியாது. நான் நினைக்கிறேன் அந்த கடா, அந்த ஆட்டுக்கடா அந்த முள்ளில் சிக்கி பலி செலுத்துகிறதற்கு முன்பதாகவே இந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு எண்ணம், என் தேவன் யெகோவா ஈரே. அந்த மலையில மட்டும் யெகோவா ஈரேன்னு சொல்லல, புறப்பட்டு போகும்பொழுது 3 நாள் பயணத்திலும் அந்த ஆபிரகாம் தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட வார்த்தை யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் கவலையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த காலையில நீங்க சொல்லணும், யெகோவா ஈரே, என்ன நடக்குன்னு எனக்கு புரியல ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு எனக்கு புரியல ஆண்டவரே, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரே, நீர் யெகோவா ஈரே. அப்படியானால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பர்வதத்தில் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.
பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டுடைய கரத்துல உங்க வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுங்க. எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல ஆண்டவரே, ஆனா ஒண்ணு தெரியும், எல்லாம் நன்மையாக முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆக தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தை, கர்த்தருடைய காருண்யம் உங்களை என்ன வாக்கும் என்று கேட்டால் பெரியவன் ஆக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய காருண்யம் நம்ம என்னவாய் மாற்றப் போகிறது? பெரியவனாய் மாற்றப் போகிறது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் அப்படி ஜெபிக்க வேண்டும். ஜாதிகளின் நடுவில் என்னை பெரியவனாய் மாற்றும், அறியாத ஜனங்கள் மத்தியிலே என்னை பெரியவனாய் மாற்றும், என்னை வெறுத்த, என்னை என் சத்துருக்கள், என் பகைஞர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை யாராய் மாற்ற வேண்டும்? பெரியவனாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாய் மாற்ற வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் வாசித்த அந்த 2 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காருண்யம் என்பது வாக்குத்தத்தம் என்பதாக அந்த காருண்யத்தை தன் வாழ்க்கையிலே அனுபவித்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த 2ஆம் நிருபம் 1ஆம் வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்மளோடு பேசுகிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையா இருக்கிறது. அந்த காருண்யம் என்ன செய்யும் என்று அந்த தேவ மனிதன் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் மறுபடியும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, அவர் சொல்றார், மகிமையின் காருண்யத்தினால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். மகிமையின் காருண்யம் நம்மை அழைத்திருக்கிறது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தற்செயலா இந்த சபைக்குள் வரவில்லை. நாம் தற்செயலா இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் தற்செயலா இந்த உலகத்திலே இந்த ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் மாறவில்லை. இவைகள் எல்லாம் காலப்போக்கில் தற்செயலாய் நடந்ததல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாக, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே இயேசு நம்மை அழைத்தார். இயேசு நம்மை தெரிந்தெடுத்தார். ஆக நீங்களும் நானும் பாக்கியமுள்ள ஜனங்கள். நம்முடைய அழைப்பு மகிமையான ஒரு அழைப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய காருண்யம் தாயின் வயிற்றில் கருவாய் உருவாகும் பொழுதே என்னை கண்டிருக்கிறது. நான் கடை வீதியிலேயும் இந்த உலகத்திலே அக்கிரமமான இடங்களிலேயும் நான் இருக்கும் பொழுது கர்த்தருடைய காருண்யம் என்னை கண்டதுன்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. கடை தெருக்களின் வீதியிலே நிற்கிறவர்களை பார்த்து இயேசு அழைத்தாராம். என் பின்னே என்ன செய்யுங்கள், வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைத்தாராம். என் தோட்டத்தில் நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் அழைத்தாராம். என கருமையானவர்களே, நம்முடைய அழைப்பு என்பது அது காருண்யம் நிறைந்தது. அழைக்கும் பொழுதே நம்முடைய சிரசின் மேல் கர்த்தருடைய காருண்யம் இருந்தது. நம்மை அழைத்த பொழுதே கர்த்தருடைய காருண்யம், மகிமையின் காருண்யம் நம்மேல் வந்து அமர்ந்தது. நான் பிறக்கும் பொழுதே காருண்யத்தின் பிள்ளையாகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தேன். நான் இந்த சபைக்குள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய காருண்யம் பல தடவை என்னை சந்தித்திருக்கிறது. ஆகையினால் தான் நான் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தாழ்விலும், என்னுடைய கஷ்டங்களிலும், என்னுடைய நஷ்டங்களிலும், என் போராட்டங்களிலும் அந்த தேவனுடைய காருண்யம் என்னை சந்தித்தபடியினாலே தான் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். அந்த காருண்யம் மாத்திரமே என்னை பலவிதங்களில் இருந்து என்னை தப்புவித்தது. காரணம் அவருடைய காருண்யம். மகிமையின் காருண்யத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஒரு மீனை பிடித்துக் கொண்டு, படகை ஓட்டிக்கொண்டு, மீன் பிடித்துக் கொண்டு வாழ்ந்த மனிதன் பேதுரு. ஒரு படகிலே மீன் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவன் பேதுரு. ஒரு மீனவனாக 2 போட்டுகளை வைத்துக் கொண்டு மீன் பிடிக்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை தான் கர்த்தராகிய இயேசு சந்திக்கிறார். ஆண்டவராகிய இயேசு பேதுருவை சந்தித்த அந்த நாளிலே அவனுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? அன்றைக்கு இரவு முழுவதும் அவன் கடலிலே பிரயாசப்பட்டு மீன்களை பிடிப்பதற்கு வலைகளை போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறான். மீன் பிடித்து பார்க்கிறான். அதிகாலை வந்து விடுகிறது. அதிகாலையிலே வரைக்கும் அவன் மீன் பிடித்த பொழுது அந்த வலையிலே அன்றைக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை. அவன் வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான
ஒரு நிலைமையை அவன் சந்தித்திருப்பானா என்று எனக்கு தெரியவில்லை. அன்றைக்கு அப்படி நடக்கிறது. அந்த மீனை எல்லாம் பிடித்து பார்க்கிறான் இரவு முழுவதும். ஒரு மீனவன், அவனுக்கு கடலில எந்த இடத்துல என்ன மீன் இருக்குதுன்னு தெரியும். அந்த மீனை வலைக்கு கொண்டு வருவது எப்படின்னு தெரியும். யோசித்து பாருங்க பார்க்கலாம். அவன் என்னெல்லாம் திறமை அந்த நைட்டு முழுவதும் அவன் பயன்படுத்தி இருப்பான். அந்த கடலில் அந்த மீனை பிடிப்பதற்கு பல வலைகளை போட்டிருப்பான். சிறு மீன்களை பிடிப்பதற்கான வலைகள், பெரிய மீன்களை பிடிப்பதற்கான வலைகள், நடுத்தரமான மீன்களை பிடிப்பதற்கான வலைகள். மீனிலே கடலிலே அந்த அந்த நெட்ல அந்த வலையில மீன் வராததினாலே என்னென்ன யுக்தி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்க. மீனை பிடிப்பதற்கு என்னென்னலாம் பயன்படுத்தி இருப்பான். பல விதத்துல இரவு முழுவதும் அந்த வலையை போட்டு மீனை பிடிப்பதற்கு பல திறமைகளை, யுக்திகளை அவன் மேற்கொண்டு அதை செய்து கொண்டிருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அந்த ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அவனுக்கு அகப்படவில்லை என்று சொல்லுகிறது. ஒரு மீனும் அகப்படவில்லை. வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். உள்ளத்துல கவலை, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? நான் எவ்வளவு வலைகளை இந்த ராம் முழுவதும் அலசி கொண்டிருக்கிறேனே. காலையில மீன் ஏலத்தை எடுப்பதற்கு வந்து பார்ப்பார்களே, வெட்கப்பட்ட முகத்தோடு நான் நிற்க வேண்டுமோ? இன்றைக்கு என் தொழில் போய்விட்டது, இன்றைக்குரிய வருமானம் என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று பேதுரு நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த நஷ்டப்பட்ட வேளையிலே, பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத அந்த தருணத்தில் தான் இயேசு அவனை சந்திக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு தான் இந்த மண்டலத்துக்குள்ளே உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். இயேசு சந்திக்கிறார். இந்த பேதுருவை பார்த்து சந்தித்த இயேசு அந்த பேதுருவுடைய மறுபடியும் பேசுகிறார். என்ன நடந்தது என்று பேசுகிறார். ஐயரே, ராம் முழுதும் மீன் பிடித்தும் ஒன்றும் எனக்கு அகப்படவில்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார் அந்த பேதுருவை பார்த்து, மறுபடியும் உன் படகை தள்ளிக்கொண்டு வலைகளை ஆழத்தில் கொண்டு போய் என்று சொல்லுகிறார். எப்படி அவன் நம்பி இருப்பான்? எப்படி அவன் யோசித்திருப்பான்? அவன் உள்ளுக்குள்ளே சிரித்திருப்பான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறேன், இந்த கடலிலே பல வருடங்களாய் வாழ்கிறவன், இந்த கடலே என் வாழ்க்கை, எனக்கு தெரியாத ஐடியா ஒன்றும் இல்லை. நேற்று இரவுல கூட அந்த நீங்க சொன்ன அந்த ஆழத்துல தான் நிறைய வலைகளை போட்டேன், மாற்றி மாற்றி வலைகளை போட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. இப்படியெல்லாம் பேதுரு இயேசுவினிடத்தில் பேசிக் கொண்டிருக்க விடவில்லை. உடனடியாய் கீழ்ப்படிந்தான், படகை தள்ளினான், ஆழத்திலே கொண்டு போய் மீனை பிடித்தான். மீனை போட்ட வலைகளை போட்ட பொழுது, ஓஹோ, வலைகள் கிளியத்தக்க, வலைகள் கிளியத்தக்க, படகுகள் நிரம்பத்தக்க மீன்களை கர்த்தர் பேதுருவுக்கு கொடுத்தார். இவனுக்கு ஒண்ணு புரிந்து போனது, இவ்வளவு காலங்களை நான் வீணாய் மாற்றி விட்டேனே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான நிலைமைகள் எல்லாம் வந்து விட்டது. இந்த இயேசுவின் பின்னால் போனால் எனக்கு என் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று நினைத்தான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், என் பின்னே வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். என் பின்னே வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். உண்மையில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, உண்மையில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இந்த வலைகளை அலசி கொண்டிருக்கும்படிக்கு நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கும்படி நான் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த கொலாவை உருட்டி கொண்டிருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உன்னை தெரிந்து கொண்டது என்னுடைய மகிமை காருண்யத்திற்கு, எனக்காக மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு, என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு, என்னுடைய மகிமையான காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு, ஆதி முதல் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக என்னுடைய அன்பின் அழைப்பு, என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கி உன்னை அழைத்திருக்கிறது. காரணம், உன் வாழ்க்கையிலே நான் இந்த ஆண்டிலே என்னுடைய காருண்யத்தினால் உன்னை சந்தித்து அழைத்து பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். விசுவாசிக்க கூடுமானால் இன்றைக்கு நீங்கள் எழுதி கொள்ளலாம், இந்த காருண்யம் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை சந்திக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையின் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், அந்த மகிமையின் காருண்யத்தினால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்த அறிவு எனக்கு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைத்த அறிவு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் சாதாரண ஒரு மனிதர்களை போல வாழக்கூடாது, மிருகத்தை போல வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியிலே பிறந்தோம், சாப்பிட்டோம், நாம் சில காரியங்களை செய்தோம், ஏதோ நம்மால் முடிந்தவைகளை செய்துவிட்டு போய் சேருவோம் என்கிற வார்த்தை நமக்குள் இருக்கக்கூடாது. இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இந்த காருண்யத்தை குறித்து அறிகிற அறிவு நம்முடைய உள்ளத்திலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அவர் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு. என்ன அறிவு? காருண்யத்தை குறித்து என் வாழ்க்கையிலே அறிந்த அந்த அறிவினாலே நான் எப்படி இருக்கிறேனாம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது
எனக்குள் என்ன செய்திருக்கிறது? தந்தரில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்குள் தந்தனிறது மாத்திரமல்ல, இந்த காருண்யத்தை நான் அறிந்த பொழுது, இந்த காருண்யத்தினால் என்னை அழைத்தவரை நான் அறிந்த பொழுது, நான் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எனக்குள்ளே தந்தரில் மாத்திரமல்ல, 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு நான் எப்படிப்பட்டவனாய் மாறினேன் என்று கேட்டால், பங்குள்ளவனாய் மாறினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல சகோதரர்கள் கைகளை வைத்து வர அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காருண்யத்தினால் என்னை அழைத்த அந்த அழைப்பை, இந்த காருண்யம் என்னை சந்தித்த அந்த அறிவை நான் பெற்றதுக்கு அப்புறம் நான் 4வது நான் என் வாழ்க்கையில கண்டு கொண்டது என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தின் இச்சைக்கு கேட்டுக்கு நான் தப்புவிக்கப்பட்டவனாய், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய், மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். What a wonderful word. அற்புதமான வார்த்தையை. காருண்யம் என்ன செய்யும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மோடு பேசுகிறார். இது எல்லாம் அவர் ஆவியானவர் அவரை ஏவி இந்த வேத வசனத்திலே நமக்கு எழுதப்பட்டு கொடுத்தாலும், இது அவர் வாழ்க்கையின் அனுபவம். அந்த காருண்யம் என்னை அழைத்து, இந்த காருண்யத்தை அறிகிற அறிவு எனக்கு கிடைத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தின் ஜீவன், அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் 2வது தேவ பக்தி. நான் ஜீவனை அறிந்து கொண்டேன், என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். சிலுவையில் என் பாவங்களை நான் அறைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள் ஜீவனுள்ளவனாய் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை அல்ல, என் வாழ்க்கை இந்த உலகத்தின் வாழ்க்கை அல்ல, என் வாழ்க்கை ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை என்று கர்த்தர் அவர் சொல்லுகிறார். ஜீவனுக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே குடியிருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அறிவு எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். இந்த நாலேஜ் எல்லாம் நாம் நரகத்துக்கு போகும்படி அல்ல, ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாய் வாழும்படி அல்ல, நாம் ஜீவனுக்கு, ஜீவனுள்ளோர் தேசத்திலே வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நாம மரணத்துக்கு பின்பதாக ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை இருக்கிறது என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. அதை நீங்கள் விசுவாசிக்கலாம், விசுவாசிக்காமல் போகலாம். பரலோகத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு அங்கே இருக்கிறார், நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு இருக்கிற இடத்தில் நம்மை அழைத்து கொண்டு போகும்படி இயேசு மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும். இனி காலம் செல்லாது, கடைசி காலத்தில் நாம் இல்லை, கடைசி நிமிடத்தில் இருக்கிறோம். கடைசி நிமிடத்தை தாண்டி கடைசி மணித்துளியில இருக்கிறோம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும், எவ்வளவு கவனமாய் நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும், எவ்வளவு தேவனுக்கு முன்பதாக ஆண்டுடைய பிள்ளைகளாகிய வாலிப பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு உத்தமமாய் நாம் வாழ வேண்டும். இயேசு உங்களை இந்த காலையில் நேசிக்கிறார். ஜீவனுக்கு மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கு மாத்திரமல்ல, தேவ பக்திக்கு வேண்டிய தேவ பக்தியா இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஓ, மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் ஒருவனை அல்லவா படைத்தேன், ஏன் நான் ஒருவனை படைத்தேன், ஆவி என்னிடத்தில் பரிபூரணமாய் இருந்தும் நான் ஒருவனை படைத்ததற்கு காரணம் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு நான் படைத்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே யாரை மீட்டுக் கொள்ளும்படி வருகிறார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை. சபைக்குள் பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தரை தெரிந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்களை போல நாம் வாழக்கூடாது. அந்த நாட்களில் வாலிப தம்பிமார்கள் உட்கார வச்சு நான் பேசினேன். இந்த உலகத்தில் இருக்கிறதான என்னென்ன சேட்டைகள் எல்லாம் செய்வாங்களோ அது எல்லாவற்றையும் அந்த யூத் மீட்டிங்லையும் அவங்க செய்கிறாங்க. அது அவங்களுக்கு அறியாத வயசு, தெரியாத காரியம். உட்கார வச்சு சொன்னேன், நீங்கள் தெருவில் எப்படி விளாண்டுட்டு கேலி அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் இடுப்பை குத்துறது, ஒருத்தன் தலையை அப்படி தட்டி விடுறது, இந்த விளையாட்டெல்லாம் எங்கே வந்து வைக்கக்கூடாது தம்பி. சபையில் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, தேவன் இந்த இடத்துல இருக்கிறார், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு. நீ பயபக்தியா இருக்கணும், பயபக்தி உள்ளவர்களாய். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும் போது பயபக்தியா செய்யணும்.
கொயர்ல இருக்கும்போது பயபக்தியா இருக்கணும். மிக்சர் ஆப்ரேட் பண்ணும்போது பயபக்தியா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரையும் செய்யும் பொழுது நான் யாருக்கு முன்பதாக இருக்கிறேன், யாருக்கு வேலை செய்கிறேன், யாருக்கு நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்கிறதில் பயபக்தி உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது அதற்கு பெயர் தான் தேவ பக்தி என்று பைபிள் சொல்லுகிறது. பாஸ்டர் போன் போட்டா எடுக்கணும், பாஸ்டர் போன் போட்டா எடுக்கணும், என்னன்னு கேட்கணும். 5 போன் படிச்சதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு நீங்க எனக்கு ரிட்டர்ன் போன் பண்ணீங்கன்னா அது என்ன தேவ பக்தி? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள்கிட்ட இருக்குதா? உங்களுக்கு விழுக்கு நிறுத்திட்டு இருக்கும்போது நான் போன் அடிக்காம 4 நாள் கழிச்சு உங்களுக்கு போன் அடிச்சு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பாடி இப்பொழுது கடமகுலத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் உங்களுக்கு சரியான நேரத்துல வந்து நான் உங்களுக்காக ஜோம் பண்ணல, அப்ப நான் போன் எடுக்கும் போது நீங்க போன் எடுக்கலன்னா உங்களுக்கு என்ன பயம் இருக்குது? நான் சொல்லுவேன், ஆண்டவரை போட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுவேன் கண்டிப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், ஊழியக்காரனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அதெல்லாம் தேவ பக்தி. வானா வானும், போனா போனும். இதுதான் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவ பக்தி. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிதலா இருக்க வேண்டும். ஊழியக்காரை பாஸ்டர்னு கூப்பிடணும், பாஸ்டரையான்னு கூப்பிடணும், ஜபான்னு கூப்பிடக்கூடாது. காரணம் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்க ஒழுங்கா அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? தேவ பக்தி இருக்கிறது. எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டரையா அப்படி கூப்பிடணும். நீங்க எந்த வயது என்றதா இருக்கலாம், அப்படி கூப்பிடும் பொழுது உங்களுக்குள்ளே தேவ பக்தி விளங்கும். அது உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். என்ன ஒரு மனை பாக்குறிய இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்குள்ள இந்த தேவ பக்தியை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கப்படும்படி விரும்புகிறார். தேவ பக்தியோடு வாழுகிறவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியில்லாத ஆட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தருக்கு பயப்படாத ஆட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏதோ 1-2 அற்புதம் செய்யறதுனால இயேசு உங்களோட கூட இருக்கிறான்னு தப்பா நினைச்சிடாதீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்காக பாவப்பட்டு ஜெபம் பண்ணனால உங்க குடும்பத்தில் அற்புதம் நடந்திருக்குது. அற்புதம் நடக்கிறதுனால இயேசு உங்களோட கூட இருக்கல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நல்லா தெரியும், நம்முடைய இருதயம் சாட்சி சொல்லும் உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனங்களை காண்கிறதினால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம் இல்லை. எத்தனையோ பாவிகளுக்கு இயேசு தரிசனமாகி ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்ப அவங்க பரிசுத்தமானா? எத்தனையோ இப்ப யூடியூப்ல பாக்குறோம், ஒரு முஸ்லிம் ஐயா படுத்து கிடக்கிற வியாதியிலே படுத்து கிடந்து மரணத்துக்கு நேராய் போகும்போது இயேசு அவரை சந்தித்து இருக்கிறார். யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அவன் பரிசுத்தவரா? இல்ல. இயேசு சந்திக்கிற ஆட்கள் பரிசுத்தவானா இருப்பது மாத்திரமல்ல, உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். வேண்டுமானால் உங்களோடு தரிசனமாகிறதினால், உங்களோடு பேசுகிறதினால் மாத்திரம் இயேசு உங்களோடு இல்ல, நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா மட்டும்தான் இயேசு உங்களோடு கூட இருப்பார். கர்த்தரை கைகள் வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏதோ உளர்ற மாதிரி இருக்கா? இல்ல தெளிவா தான் பேசுறேன், தெளிவா தான். வெளியில இருந்து கர்த்தர் நிறைய பேசலாம், தரிசனம் கொடுக்கலாம், சொப்பனம் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இப்ப என்னன்னா, அவங்கள குறிச்சு இயேசு பேச மாட்டேங்கிறார், அடுத்தவங்களை குறிச்சா இயேசு பேசுறாரு. இது பாருங்க, இது எப்படிப்பட்ட இயேசுன்னு பாருங்க. என்ன குறிச்சு இயேசு என்கிட்ட என்ன பேசுறாரு அதுதான் இயேசு. ஆமா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அடுத்தவன் பாவத்தை குறிச்சு உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரு. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த விதத்தில் இயேசு யாரையும் கேவலப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் அவங்களோட தான் பேசுவார். யோசிச்சு பாருங்க, உங்க குற்றங்களை எல்லாம் அந்த டிவில இன்னைக்கு திடீர்னு போட்டு காமிச்சாருன்னா என்ன ஆகும்? நம்முடைய குற்றங்களை கர்த்தர் நமக்குள்ளே மறைத்து போட்டபடினா இன்னைக்கு தான் தைரியமா ஆண்டவரை ஹalleluya கர்த்தர் நல்லவர்னு ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியானவர் ரொம்ப ஜென்டிலானவர். அவர் உங்களோட தான் பேசுவார். நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு யாரை குறிச்சு பேசுவாரு? உங்களோட தான் குறிச்சு பேசுவார். ஆமா, சில நேரம் நம்ம கெஸ் பண்ணி நம்ம பேசுவோம் பாருங்க, அதெல்லாம் வந்து நம்முடைய மனசாட்சி. 2-3 இடத்துல அந்த பிள்ளை போன்ல பேசிட்டு போறதே பார்த்துருப்போம். அதை வந்து நம்மால் இப்படி அடிச்சு விடுவோம் பாருங்க, உன் பிள்ளை இப்ப வர வர சரியில்லை, கர்த்தர் என்று சொல்றாரு அப்படின்னு. கர்த்தர் சொல்லல, நீ ரோட்ல போகும்போது பஸ்ல போகும்போது பார்த்துருப்ப அந்த பிள்ளை போன்ல பேசிட்டு போறது. போன்ல இப்ப பேசிடக்கூடாது, பேசினாலே அந்த ஆள் யாருதான்? தப்பான ஆளு. இது யாருல பழைய டிக்கெட்லாம் சொல்றாரு, பழைய ஆட்கள்லாம் சொல்றாரு. போன்ல பேசிட்டாலே இந்த ஆள் என்ன ஆளு? தப்பான. பரவாயில்ல விடுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம், நம்மை குறித்து கர்த்தர் முதல்ல நம்மகிட்ட பேசுவாரு. நீ சரியில்லை, பைபிள் படிக்க மாட்டீங்க, நீ இப்போ ஒழுங்கு இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இல்ல, அப்படி பேசினாதான் அந்த இயேசு சரியான இயேசு, அந்த ஆவியானவர் சரியான ஆவியானவர்.
இவங்கிட்ட எதுவுமே பேச மாட்டாராம். பக்கத்து வீட்டு ஆளுகளை பத்தி இவங்கிட்ட பேசுவாரு. பாஸ்டருக்கே பேசுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசிடுவாரு. ஆமா, தேவனுக்கு மேலேயே தன்னை உயர்த்தினானாம். யார்? லூசிபர். அதான் பெருமையில கடைசியில் என்ன செஞ்சான்? விழுந்து போனான் பாருங்க. இல்லையா? சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆமா, நிறைய கேஸ், அப்படிப்பட்ட கேஸ் அப்படி இருக்குங்க. மனம் திரும்பணும் ஒழுங்கா. ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவரே, என்ன ஆண்டவரே என்கிட்ட சரியாதான், நீங்க இப்ப மறுபடியும் கேளுங்க போய். ஆண்டு உங்ககிட்ட பேசுவாரு, நீ சரியில்லை. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இதை நான் பேசுறேன்? தேவ பயம் உங்களுக்குள்ள வந்தா உங்க வாழ்க்கை என்ன ஆரம்பிச்சிடும்? ஆசீர்வாதமாக ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய பெருமையில விழுந்துடாதீங்க. அது தேவ பயம் இல்லாத காரியம். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த இந்த தலைவர்கள் கூடுகையில் நான் இதை குறித்து உட்கார்ந்து சிலர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பைபிளை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். இந்த பிரசங்கம் உங்களை சந்திக்கிற முடியாது. அந்த பிரசங்கம் யாரை சந்திக்குது? முதல்ல என்ன சந்திக்குது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சில நேரம் சில பிரசங்கத்தை நீங்க கொஞ்சம் ஒரு மிஸ்டேக்கு சரியாத நான் போதிக்காம விட்டுட்டா அந்த வாரம் முழுதும் என்னை வாதிக்கும். இந்த வசனத்தை நீ இப்படி பேசிட்ட, இந்த வசனத்தை இப்படி பேசிட்டு ஆவியானவர் என்னிடத்தில் ஆத்திரப்படுவாரு. இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணது தப்பு. ஏன் கடினமா இந்த ஜனங்களை குறித்து நீ பேசின? அவர்கள் என் ஜனங்கள். நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்ல போச்சு? ஆவியானவர் பேசுவாரு என்னிடத்துல. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, நான் தெரியாம இந்த வார்த்தையை நான் என்ன செஞ்சிட்டேன்? பலிபிடத்துல யூஸ் பண்ணிட்டேன். எத்தனை பேர் ஆவியானவர் உங்களோட பேசுறாரு? உங்களை பத்தி என்ன கை தூக்க மாட்டீங்க? ஆவியானவர் உங்களை பத்தி பேசுறாரா? உங்களை பத்தி ஆவியானவர் பேசினா அவர் தான் என்ன ஆவியானவர்? சரியான ஆவியானவர். இந்த அடுத்தவங்களை பத்திலாம் உங்கள்கிட்ட ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த ஆவியானவர் என்ன ஆவியானவர் இல்ல. இன்னும் பேச மாட்டீங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கவனமா இருக்கணும். கடைசி காலத்துல நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. இந்த வார்த்தையை வச்சுதான் பிசாசு யாரை ஏமாத்தனா? ஆதாமையும் ஏவாளையும். புதுசா ஒரு பைபிள் எழுதிட்டு வந்தா ஏவாளை ஏமாத்தனா இந்த வார்த்தையை வச்சுதான். 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் தெளிவா அந்த 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 பிசாசு சர்ப்பமானது அவங்கள வஞ்சிக்குது. எப்படி வஞ்சிக்குதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு வாங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு வாங்க பார்க்கலாம். அவன் சொல்றான் பாருங்க, என்ன வார்த்தை அவன் யூஸ் பண்றான் பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து என்ன செய்து? தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். 3ஆம் வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அதோட போயிருக்கணுமோ போயிருக்க கூடாதா? போயிருக்கணுமோ போயிருக்க கூடாதா? அடுத்து அந்த சர்ப்பம் மீண்டும் பேசுது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதே, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? சாகவே சாவதில்லை. ஓ ஹல்லேலூயா! புதிய உபதேசத்தை வந்திருக்குது. இப்ப நீங்கள் என்ன செய்வதில்லை? சாகவே நன்றாயிருப்பீர்கள். ஆமா, அப்படி இல்லை. இன்னைக்கு காலையில தீர்க்க தரிசனம் நிறைய சொல்றாங்களா? டெய்லி தீர்க்க தரிசனம், டெய்லி தீர்க்க தரிசனம், இதெல்லாம் பிராடு தீர்க்க தரிசனம். டெய்லி காலையில சொன்ன தீர்க்க தரிசனம், டெய்லி ஒரு வாக்கு தத்தம். நல்லது. டெய்லி ஒரு வாக்கு தத்தை ஆண்டவரே காலையில உங்களோட பேசின அந்த வாக்கு தத்தத்தை, அதுவும் யூடியூப்ல வருகிற வாக்கு தத்தம் இல்ல, பைபிள்ல. ஒருவேளை நானே வாக்கு தத்த வசனம் டெய்லி கொடுத்தாலும் கேட்டுக்கோங்க. பைபிளை படிச்சு இன்னைக்கு ஆதியாகமத்துல இருந்து படிச்சீங்கன்னா அந்த ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அந்த ஒரு அதிகாரத்துக்குள்ள கண்டிப்பா உங்களோட பேசியிருப்பாரு. அதுதான் உங்களை ரட்சிக்கும். இந்த புதிய பழைய ஏற்பாடுல இருந்து அட்டை டு அட்டை வரைக்கும், இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் ஒவ்வொரு வசனமும் ஜீவனுள்ள தேவனுடைய வசனம். அது ஒரு நாள் மாறவே மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முஸ்லீம் ரசிக்கப்பட்டான். எப்படா ரசிக்கப்பட்டுன்னு கேட்டா, மத்தேயு அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்திருக்கான். அவனுக்கு அதுக்கப்புறம் தான் தோன்றுச்சு, 3 தலைமுறையே நம்மளால ஞாபகத்தில் வைக்க முடியாது, 14 தலைமுறையை எழுதி வேத புஸ்தகத்துல வச்சிருக்காங்களே, இந்த தெய்வம் இந்த மதம் எப்படிப்பட்ட மதம்னு சொல்லி அவனுக்குள்ள ஆவியானவர் பேசி ரசிக்கப்பட்டுட்டான். நீங்க அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இவன் அவனை பெத்தான் அவன் இவனை பெத்தான் வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோறும்? எவன் எவனையும் பெத்துட்டு போறான் அப்படின்னு தான் தோணும். ஆனா அவருக்கு எப்படி தோண்டி இருக்குன்னு பாருங்க, யோசித்து பாருங்க. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலும் வார்த்தையின் மூலமா எப்படியும் சந்திக்க தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறான். ஹல்லேலூயா, சொல்லுங்க மங்கலாம். கடைசி காலத்தில் இருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. யார் சொன்னது? அப்படி சொன்னாங்களாம். இன்னைக்கு நிறைய தேவையில்லாத பாஸ்டர்ஸ் உங்களுடைய வீடுகளுக்குள்ள வரும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்க பாஸ்டர் அப்படியா சொல்லிட்டாரு? அப்படி இல்லையே. உங்க பாஸ்டர் அப்படியா சொன்னாரு, அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் பிசாசு, அவன் பாஸ்டர் கிடையாது.
ஆமா, என்ன திரு திருன்னு முழிக்கிய, ரொம்ப பேசிட்டார் போல ஆவியானவர் நேத்து, நீ பாஸ்டர் ரொம்ப பேசுறாரு. ஆமா, உங்க பாஸ்டர் அப்படி சொன்னாரா? பாஸ்டர் சொன்னதுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னாதான் அவன் ஒரிஜினல் பாஸ்டர். அப்படியா சிஸ்டர் சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம் எங்க சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பெரிய பிசாசு, 100க்கு 100. அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகுது. எத்தனையோ குடும்பம். யாரு? வெள்ளச்சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளச்சேலை கட்டி வந்த பயங்கரமான பிசாசு தான் யாரை ஏமாத்துது? மற்ற விசுவாசிகளை, அடுத்த சபைக்கு போகிறவர்களை கவிழ்த்து போடுகிறது. எந்த சபைக்கும் போகாதவர்களை, சபைக்கு போய் நின்னவர்களை நீங்கள் சந்திக்கலாம். ஒரு சபைக்கு போனவர்களை பார்த்து அவர்கள் அன்னைக்கு பலவீனமா இருந்திருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து இந்த பாஸ்டர் அங்க போவான். என்ன சிஸ்டர், உங்க பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்கவே வரலையா அப்படின்பாரு. நான் ஜோம் பண்ணட்டுமா அப்படின்னு ஜோம் பண்ணுவாரு. யார் ஜோம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும். யார் கண்மலை பார்த்து அன்னைக்கு பேசினாலும் தண்ணீர் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். ஏன் தெரியுமா? ஜனங்கள் தாகமா இருக்கிறாங்க. மோசைக்காக கண்மலை திறக்கிறவர்கள, ஜனங்களுக்காக தான் கர்த்தர் கண்மலையை திறக்க வல்லவராக இருக்கிறார். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய கூட்டங்கள்ல போய் நின்று ஜெபித்து அற்புதம் நடக்கிறது அந்த ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, நம்பி இயேசு என்ற வார்த்தையை நம்பி வந்திருக்கிறாங்க பாருங்க, அந்த அத்தனை கூட்டத்துக்காக மனதுருகிறவர். இயேசுவை குறித்து நீங்க நல்ல பைபிளை படிச்சீங்கன்னா திரளான ஜனங்களை கண்டவுடனே மனதுருகிறவர். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அது யார் கூட்டினாலும் பரவாயில்ல. நாளைக்கே நாம இந்த கிரவுண்ட்ல ஒரு 1000 பேரை கூப்பிட்டு அற்புதம் நடக்கணும்னு அற்புதம் நடக்கும். ஏன் நடக்கும் தெரியுமா? திரளான ஜனங்களை பார்த்தோன்னா யார் மனதுருகிறவாரு? இயேசு மனதுருகிறவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி காலத்திலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கண்ட ஊழியக்காரர்களையும் அறியாத ஆட்களையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. இந்த சர்ப்பம் சொல்லுகிறது நீ சாகவே சாவது இல்லை என்று சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பயங்கரமான சர்ப்பம் பாருங்க. இயேசு கர்த்தராகிய தேவன் தோட்டத்திலே தினந்தோறும் மத்தியான குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் என்ன செய்தார்? சந்தித்திருக்கிறார். சந்தித்த பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருப்பார், தோட்டத்திலே விளக்கப்பட்ட கனியை நீ புசிக்க கூடாது, உனக்கு தெரியுமா? அது என்னுடைய கட்டளைன்னு உனக்கு தெரியுமா? ஆமா ஆமான் தலையாட்டிருப்பான். சர்ப்பமானது ஸ்திரியை சந்தித்தது. சர்ப்பமானது ஸ்திரியை சந்தித்து சொல்லுகிறது, அந்த தோட்டத்தில் இருக்கிற விளக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? ஆம், அப்படிதான் சொன்னார். அதை சாப்பிடினாலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். சத்துரு சொல்லுகிறது, சர்ப்பம் சொல்லுகிறது, சாவதே சாவதில்லை. அவர் சொன்ன டெய்லி சொன்ன வார்த்தை அவனுக்கு புரியல. அன்னைக்கு ஒரு நாள் இந்த சர்ப்பம் சொன்னது அவங்களுக்கு என்ன வார்த்தையா இருந்துச்சு? மந்திர வார்த்தையா இருந்துச்சு பாருங்க. கண்டான் அழகும் புசிப்புக்கு இன்பமுமாயிருக்கிறது. இந்த உலகம் இன்னைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமானவைகளை வைத்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த வேதத்தை வசனத்தை கேட்கறதுனால நீங்க பரிசுத்தமாக முடியாது. இந்த வாசலை தாண்டினதுக்கு அப்புறம் இந்த சர்ச்சுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நடந்து போகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த வாரம் ஆராதனைக்கு வரவிட்டால் எனக்கு வருமானம் நின்று விடும், ஏதோ ஆபத்து என்னை சந்தித்து விடும் என்று பயத்திலே சபைக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் யாரை இந்த மண்டலத்திலே தேடி வந்திருக்கிறார்? அவரை நேசிக்கிறவர்களை மாத்திரம் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். கைகளை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, எது வந்தாலும் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. காரணம், எனக்குள் உம்முடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில் அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, உம்மையில் நான் அன்புள்ளவராய் இருக்கிறேன், உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பயம் உள்ளவர்களாய் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். காரணியம் நம்முடைய சபையை ஒரு பயமுள்ள சபையாய் மாற்றப் போகிறது, பக்தி உள்ள சபையாய் மாற்றப் போகிறது, பரிசுத்தமுள்ள சபையாய் மாற்றப் போகிறது, ஜெபிக்கிற சபையாய் மாற்றப் போகிறது, கர்த்தருக்காக எழும்புகிற சபையாய் மாற்றப் போகிறது, எழுப்புதலை கொண்டு வருகிற சபையாய் மாற்றப் போகிறது. காரணியம் இன்றைக்கு உங்களை தேவ பக்தி உள்ளவர்களாய் மாற்றப் போகிறது. அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் தேவ பக்தி உள்ளவர்களாய் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இது என்ன செய்யும்? காருண்யம் இது மாற்றும். நீங்க விரும்பாட்டிலும் மாற்றும். ஆண்டவர் நம்மை சரிபடுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய ஆத்தும மனவாளனாய் இருக்கிறார். நம்மளை கண்டிப்பாய் சரிபடுத்துவார், ஜெபிக்கிறவனாய் மாற்றுவார், தரிசனம் உள்ளவர்களாய் மாற்றுவார், வரங்களும் வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுவார், தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் உங்களை மாற்றுவார்.
கர்த்தருக்காய் எழும்பி செயல்படுகிறவர்களாய் இந்த வருஷம் கர்த்தர் மாற்றுவார். என்னால் முடியாது, நான் திக்குவாய் மந்தனாவும் உள்ளவன், என் பலவீனம் எனக்கு பெரியதாய் இருக்கிறது, தேவனுக்காக எழும்ப முடியாது, என் வேலை பழுக்கள் அதிகமாய் இருக்கிறது, கடன் பிரச்சனையினால் பின்தங்கி இருக்கிறேன், என் வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்காக செயல்படுவதற்கு எனக்கு நேரமில்லை என்று சொல்லுகிற அத்தனை பேரையும் இந்த கிருபையின் ஆண்டு, இந்த ஆண்டு காருண்யத்தின் ஆண்டு, அதை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு உங்களை தட்டி தூக்கும் பிரியமானவர்களே, அவருக்காக தட்டி தூக்கும் பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த காலையிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவையில்லாத காரியங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. சர்ப்பத்தின் காரியங்களுக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. பொல்லாத பிசாசின் காரியங்களுக்கு இந்த ஆண்டு செவி கொடுக்காதீங்க. காருண்யம் என்னை சந்திக்கட்டும் என்று சொல்லுங்கள். அவர் திவ்ய வல்லமைக்கு, தேவ பக்திக்கு உங்களை பாத்திரம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காருண்யம் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறது. இந்த காருண்யம் உங்களுக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் பங்குள்ளவர்களாய் உங்களை மாற்றும் என்று சொல்லி இந்த நல்ல செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய கிருபை நாம் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் எங்களை இன்னைக்கு சந்தித்ததற்காக நன்றி. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஜனங்களை காயப்படுத்தாதபடி கட்ட, ஜனங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் அடிப்பெறாமல் நம்முடைய ஜனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களை நீர் சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இந்த ஜனங்களை மேன்மைப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்காக பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் வாழ, காருண்யத்தின் ஆண்டு, இந்த காருண்யம் இவர்கள் வாழ்க்கையை மாற்ற தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யப்படும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை இருக்கட்டும். வியாதிகள் பலவீனங்கள் உள்ளவர்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவீராக. குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த நாட்களில் எந்த விஷயத்துக்காக அழுது கொண்டே வந்தார்களோ அந்த காரியம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாகட்டும். காருண்யம் என் வாழ்க்கையை மாற்றும் என்ற ஆண்டவரே உற்சாகமான வாஞ்சையோடு நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போக உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். 3 அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒருமித்து சொல்லுவோம். கண்களை மூடி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.